பொதுவா நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்புல இருப்போம். ஏன்னா நம்ம அந்த எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் படிச்சிருப்போம், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்போம். அப்படி படிச்சு முடிச்சதும் ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா 10th 11th 12th எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் தேவைப்படும். குறிப்பா 10th 11th 12th படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பாங்க. அப்படி படிச்சு எக்ஸாமும் நல்ல முறையில எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைம்ல நம்மளும் சும்மா தான் இருப்போம். இந்த சும்மா இருக்கிற டைமை ஒரு பயனுள்ளதா மாற்றணும் இல்லையா? அதனால நம்ம சும்மா இல்லாம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அப்படி நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை வளர்த்துக்கிறனால லைஃப்ல உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம ஒரு 10 வகையான பயனுள்ள டிப்ஸை பார்க்க போறோம். அது என்னன்றது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க எழுதின எக்ஸாமை பத்தி ஒரு குறிப்பேடு ஒன்று எடுங்க. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே லீவ் வந்துடுச்சுன்னா ஜாலியா இருக்கலாம், ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அதுலயும் ஒரு சில ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப பயமாவும் இருப்பாங்க. நம்ம எப்படி எழுதிருக்கோம், என்ன மார்க் வரப்போகுது அப்படின்னு ஒரு வருத்தத்தோட இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட் எல்லாம் குறிப்பா நல்லா படிக்கிற பசங்க ரொம்பவே பயமா இருப்பாங்க. இந்த மாதிரி பயத்தை போக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. அதாவது மதிப்பீடு செய்யுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. அதாவது ஒரு குறிப்பேடு எழுதுங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா கொஸ்டினுமே புக்ல இருந்து தான் வரும். அதுக்கான ஆன்சரும் அந்த புக்லயே இருக்கும். அதை நீங்க படிச்சும் இருப்பீங்க. அதை பார்த்து நம்ம எழுதின எக்ஸாம்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கரெக்டா இருக்கா, அதுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எழுதாத பட்சத்துல இந்த கொஸ்டினுக்கு மார்க் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களால ஒரு சரியான முறையில கெஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம எழுதின சப்ஜெக்ட்ல நமக்கு இவ்வளவுதான் மார்க் வரும் அப்படின்னு ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எழுதின கொஸ்டின் என்ன, நம்ம எழுதின சப்ஜெக்ட் மொத்த மார்க்குக்கு எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு மார்க் வரும் அப்படின்றத நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே ரிவ்யூ பண்ற பர்சனா இருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு எக்ஸாம்ல பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. செகண்ட் ஒன், உங்களுடைய எழுதும் திறனை மேம்படுத்துங்க. நம்ம படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி எழுதுற திறனும் ரொம்ப முக்கியமானது. நம்ம தொழில் வெற்றிக்கும் இன்னும் முக்கியமானதா நம்ம சொல்லலாம். அதனால நம்மளுடைய பள்ளி விடுமுறையில உங்களுடைய எழுத்து திறனை வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி ஒரு கூகுள் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல பாருங்க. இது எல்லாத்துக்குமே வீடியோவும் அதற்கான ஆன்சரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பத்தி நிறைய கட்டுரைகளை படிங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க படிச்சதை அதுல ஏதாவது ஒன்னாச்சு நீங்க தெரிஞ்சுக்கினதை உங்களுடைய நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது உங்களுடைய எழுதும் திறன், உங்களுடைய திறமையும் ஆற்றலும் வளரும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் உதவியா இருக்கும். தேர்ட் ஒன், ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுதல். நம்ம இந்த விடுமுறை நாட்கள்ல சும்மா இருக்கிறத விட்டுட்டு எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கு போறதும் இல்லாட்டி ஏதோ ஒரு பொழுதுபோக்கு பூங்காவுக்கு போறதும், இந்த மாதிரி நேரத்தை அதுக்கு செலவிடுறத விட்டுட்டு கிடைக்கிற டைம்ல ஒரு புதிய திறமையை கத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு புதிய திறமையை கத்துக்கும் போது 10th இருந்து 11th போகும்போதும் சரி, இல்ல 12வது முடிச்சுட்டு காலேஜில் போகும்போதும் சரி, உங்களை இது திறமை உள்ளவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் மாற்ற உதவும். அது என்னென்ன திறமைகளை நம்ம கத்துக்கலாம்னா, பொது பேச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் என்னதான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அதை எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னா, பொதுவா நியூஸ் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகமா கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க, நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேச்சு சம்பந்தப்பட்ட நியூஸ் பார்க்கும்போது நம்மளுடைய ஜெனரல் நாலேஜ், அதாவது பொது பேச்சுடைய திறமையும் நம்ம வளர்த்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நல்லா சமைக்க கத்துக்கிறதும், வீட்டில் அம்மா இல்லாத டைம்ல நமக்காக சமைக்க கத்துக்கிறதும், அது நம்ம பசிக்காக வேறொருத்தரை எதிர்பார்க்காம அந்த வேலையை நம்மளால செய்ய முடியும். அதே போல தற்காப்பு கலை கத்துக்கிறதும், இது நம்மள பல துன்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற இது நமக்கு உதவும். அது மட்டும் இல்லாம எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வது, இந்த மாதிரி நிறைய பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கத்துக்கிறது தான் நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறது. இதுல ஏதோ ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இதனால உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபடும் போது அதை வெற்றிகரமாகவும் மாற்ற முடியும் உங்களால. ஃபோர்த் ஒன், வாசிப்பு வேகத்தை அதிகரிச்சு கொள்ளுங்க. நீங்க இந்த விடுமுறை டைம்ல இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாசிப்பு வழக்கத்தை அதிகரிச்சு கொள்ளுங்க. நீங்க இப்போ 10th கூட இருக்கலாம், இது உங்களுக்கு அடுத்த கிளாஸ் போகும்போது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க எவ்வளவு வேகமா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமா கத்துக்க முடியும். அப்படி கத்துக்கும் போது உங்களுடைய நேரத்தை மிச்சம் பண்ணவும் முடியும். இதனால நீங்க அதிக அளவு பாடங்களை படிச்சு முடிக்கவும் முடியும், அதை எளிமையா கத்துக்கவும் முடியும். ஒப்பிட்டு பாருங்க, நீங்க இதுக்கு முன்னாடி படிச்ச வேகத்தையும் அதனால நீங்க கத்துக்க முடியாத பாடத்தையும் இப்ப நீங்க இந்த மாதிரி வேகமா படிக்கிறனால நீங்க
நீங்க கத்துக்கக்கூடிய இந்த புரிதலையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அதிகமா கத்துக்க உங்களை தயார் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாசிப்பு வேகத்தை அதிகரிச்சு கொள்ளுங்க. அதே போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் போங்க. அப்படி போகும் பட்சத்துல அதை நீங்க கத்துக்கிறதும் அவசியமான ஒண்ணா மாறிடும். உங்களுடைய தட்டச்சு வேகத்தையும் அதிகரிச்சு கொள்ளுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒண்ணு இல்லாம எந்த ஒரு வேலையும் இல்லன்ற நிலைமை வந்துடுச்சு. நீங்க டைப் பண்ற வேகத்தை அதிகரிச்சு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க வயசான காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா கடைசி வரைக்கும் கம்ப்யூட்டர்ன்றது நம்ம யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைப் பண்ற வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு 3 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அது என்னன்றதை நான் சொல்றேன். தட்டச்சு.com, typewriting.com, repeattyping.com. இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 5th ஒன், அருகில் உள்ள கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை பார்வையிடுதல். நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் இந்த விடுமுறை நாட்கள்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குறிப்பா +2 எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வர்றவங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ்ல சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல 10வது முடிச்சிட்டு ITI தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்கூல் முடிஞ்சு விடுமுறை நாட்கள்ல உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ்ல போய் விசிட் பண்ணுங்க. ஏன்னா அங்க கொடுக்குற படிப்பு, அதுல இருக்கிற திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலேஜுக்குள்ள எந்த மாதிரி கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த காலேஜுக்குள்ள போகும்போதும் இல்ல ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போகும்போதெல்லாம் நம்ம ஒரு உற்சாகமான உணர்வு இருக்கிறத நம்மளால உணர முடியும். அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப ஆர்வமாகவும் அறிவு திறமையாகவும் ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பாங்க. இதனால நம்ம 12வது வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போகும்போது என்ன செய்யுது அப்படின்றத ஒரு தெளிவான நாலேஜை அந்த காலேஜ்ல இருந்து தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க அதை விட்டு வெளியே வாங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க 12வது முடிச்சுட்டு அடுத்த காலேஜ் படிக்கிறது எந்த காலேஜ் படிக்கலாம், எப்படி இருக்கு அப்படின்றத முன்னாடியே உங்களால கெஸ் பண்ண முடியும். அந்த காலேஜை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும். 6th ஒன், கல்வி சார்ந்த யூடியூப் வீடியோக்களை அதிகமா பாருங்க. நமக்கெல்லாம் எந்த ஒரு வேலையும் இல்லாத போதும் சும்மா இருக்க போது மட்டுமே போர் அடிக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு குழப்பவாதியா கூட இருப்போம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னு டிவி பார்ப்போம், அப்படி இல்லாட்டி போனை எடுத்துட்டு நோண்டிட்டு இருப்போம். இதுதான் இப்போ அதிகமா வளர்ந்து வரும் ஹாபிட்டா நிறைய பேருக்குள்ள வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம சின்னவங்களா இருந்தாலும் சரி வயது வித்தியாசம் இல்லாம மாறிடும். அப்படி அந்த போனை எடுத்து நம்ம ஒரு கேம் விளையாடுறது, ஏதாவது தேவையில்லாத வீடியோவை பார்க்கறதுக்கு பதிலா ஒரு ஸ்கில்லை வளர்த்தக்கூடிய ஒரு வீடியோகளை பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்லாம் தேவையில்லாம போன்ல நம்ம டைமை வேஸ்ட் பண்றதை விட ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்கறதும் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை பார்க்கறதுமே அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். சில வீடியோவை பத்தி ஒரு எக்ஸாமா சொல்ல போனா மினிட் பிசிக்கல்ஸ், இதுல எல்லா வகையான இயற்பியலை பத்தி சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாம கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோக்குள்ள ஃபுல்லா போய் பாருங்க. அதே போல ஆசாப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ, இதுல பாத்தீங்கன்னா உயிரியல் இருந்து உளவியல் வர நிறைய தலைப்புகள் இருக்கு. இந்த மாதிரி உங்க பாடத்திட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு பயனுள்ள வீடியோவை பாருங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய திறமையும் ஆற்றலும் கண்டிப்பா வளரும். 7th ஒன், அருங்காட்சிகளை பார்வையிடுங்கள். நமக்கு கிடைக்கிற ஒரு லீவை நம்ம அதை பயனுள்ளதா மாற்ற வேணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பொழுதுபோக்க கழிக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு சில ஸ்கில்லை வளர்க்கறது ரொம்ப முக்கியம். நமக்கு நேரம் கிடைக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறதும் ஒரு விலங்கியல் பூங்காவை போய் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க போய் பார்க்கும்போது இது உங்களை மேலும் ஒரு அறிவாற்றல் மிக்கதாகவும் இதனால நீங்க ஒரு உத்வேகத்தை அடைய முடியும். கிடைக்கிற டைம்ல முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா உள்ள போறது இலவசமா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மலிவா இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற டைம்ல போய் பாருங்க. உங்களுடைய உத்வேகத்தை வளர்த்துக்கோங்க. இதனால நீங்க ஒரு உத்வேகம் அடைவீங்க. 8th ஒன், ஒரு புதிய பொழுதுபோக்கை எடு. நமக்கு ஸ்கூல் லீவ் விடும்போது நீங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு சலிப்பை சந்திக்க நேரிடும். இது போல ஒரு பொழுதுபோக்க கத்துக்கிறதுக்கான நேரமும் இதுதான். இதுக்காக நம்ம ஒரு டைம் ஒதுக்கி கிடைக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப நல்லதா இருக்கும். எக்ஸாம்பிளா சொல்ல போனா ஒரு சிலம்பாட்டம் கத்துக்கிறதும், கபடி விளையாட கத்துக்கிறதும், ஷட்டில் கார்க், ஒரு கிரிக்கெட், இந்த மாதிரி விளையாட்டுல நம்ம ஈடுபடுத்தி கொள்றது. அப்படி ஈடுபடுத்தி கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு சலிப்புத்தன்மை இல்லாம போகும், மனச்சோர்வு இல்லாம போறதும். இதனால நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம உடல் நலமும் நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே போல ஒரு சிறந்த டான்ஸ் கிளாஸ் போறதும், ஒரு அழகான இயற்கையான காட்சியை பார்க்கும்போது அந்த அழகை ரசிச்சு அதை நம்ம படம் பிடிச்சி அதை ஃபீல் பண்ணி உணரும் போது நம்மளும் சந்தோஷமா இருப்போம். இதுல ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. எல்லாமே கத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கான டைமும் நமக்கு கிடைக்கணும்னு தெரியாது. கிடைக்கிற டைம்ல ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. எப்பவுமே ஒரு சேடா இல்லாம ஆனந்தமா இருக்கிற மாதிரி உங்களை நீங்க உணர்வீங்க. 9th ஒன்,
உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நம்ம எப்பவுமே லீவ் டைம்ல ஜாலியா இருக்கணும்னு தான் நினைப்போம் தவிர நம்மளுடைய உடல் மேல நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா சிலருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நமக்கு ஸ்கூல் லீவ் விட்ட அப்புறம் அதிகமா டைம் கிடைக்கும். அந்த டைம்ல நம்மளுடைய உடல்நல ஆரோக்கியத்து மேல நம்மளால அதிகமா கேர் பண்ண முடியும். அது எப்படின்னா நல்லா தூங்குறதும், நம்மளுடைய உடலுக்கு தேவையான தூக்கம் குறைஞ்சபட்சம் 7 to 8 மணி நேரம் தேவைப்படும். ஆனா நம்ம நைட் டைம் தூங்கும்போது போனை பார்க்கறதும், ரொம்ப நேரம் டிவி பார்க்கறதும், இந்த மாதிரி நம்ம ஹெல்த் மேல எந்த ஒரு கேரும் இல்லாம இருப்போம். உடலுக்கு தேவையான 7 to 8 மணி நேரம் தூக்கம் உடலுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நைட் நம்ம தூங்கும்போது எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாம டிவி பார்க்கறதுக்கு போகாம இருக்கிறதும், இப்படி எதுவும் செய்யாம இந்த டைமுக்கு நம்ம கரெக்டா தூங்கினா காலையில நம்ம எழும்போது அந்த 8 மணி நேரத்தை நம்ம கவர் பண்ணும்போதும் உங்களுடைய உடல் நலம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதை நீங்க உணர்வீங்க. காலை டைம்ல உங்களால ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கவும் முடியும். அதே போல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில உடற்பயிற்சியை செய்யுங்க. ஒரு வாக்கிங் போறதும், ஸ்கிப்பிங் பண்றதும், அப்படி இல்லாட்டி ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்றதும், இது உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கும். அதே போல இந்த டைம்ல நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 10th ஒன், மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமான மாணவராகவும் மாறுவது எப்படி? நம்ம மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் மாறுறதுக்கு நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்களை படிக்கிறதும், அப்படி படிக்கும்போது உங்களுடைய திறமையும் வளரும். மகிழ்ச்சியான வெற்றியான மாணவராக நீங்க மாற முடியும். புத்திசாலித்தனமாக படிக்கிறது எப்படி, வேகமா கத்துக்கொள்வது எப்படி, அதற்கான வழி நிறைய இருக்கு. அது என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை கத்துக்கும் போது நம்மளும் வெற்றிகரமான மாணவராக மாற முடியும். நம்ம மேல சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணும்போது நீங்களும் ஒரு சிறந்த மாணவராகவும் மகிழ்ச்சியான மாணவராகவும் மாற முடியும். எல்லாத்துலயும் பெஸ்டா வரவும் முடியும். இந்த பதிவுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம சொன்ன பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.